விஜய் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண் 118 கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இடதுசாரிகள் மற்றும் விசிக இன்று முக்கிய முடிவை அறிவிப்பார்கள் எனவும் தெரிகிறது. இந்நிலையில் கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று முக்கிய முடிவை அறிவிப்பார்களா? அவர்களினுடைய ஆலோசனை எதை அடிப்படையாக வைத்து நடக்கும்? கூடுதல் விவரங்களை தாருங்கள். வித்யா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்புதான் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கேள்வி நிலவி வந்தது. தற்போது தேர்தல் முடிவு வெளியான பிறகு கூட அதே சூழலாக ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்போது ஒரு தொங்கு சட்டசபை உருவாக்கியுள்ள சூழ்நிலையில் அதிக இடங்கள் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்கள் வெற்றி பெற்ற நிலையில் தன்னை ஆட்சி அமைக்க அளிக்க வேண்டும் என்று கவர்னரை சந்தித்து மனு கொடுத்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் ஆளுநர் 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே ஆதரவு நீங்கள் உங்களை பதவிப்பூர்வம் செய்து வைக்க முடியும். அதற்கு எந்தெந்த கட்சியும் உங்களோட ஆதரவு இருக்கிற கடிதத்தை கொடுங்க என்று கேட்ட நிலையில் தற்போது வரைக்கும் தமிழக தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காங்கிரஸ் கட்சியிடம் ஆதரவு கேட்டு 5 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தலா 2 தொகுதியை மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கிறது. அவருடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்ற பிறகு கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய நிலையில் இருக்குது. எனவே நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலினை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்களாம் சந்தித்த பிறகு ஒரு குழப்பமான சூழ்நிலையை தமிழக அரசில் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் திடீரென்று நேற்றைய தினம் மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற போது தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும், அசாதாரண சூழ்நிலை. எனவே ஒரு நல்ல நிலையான ஆட்சி அமைவதற்கு நாம் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டும். எம்எல்ஏக்கள் எங்கும் சென்று 10ஆம் தேதி வரை சென்னையில தங்கியிருக்க வேண்டும் என்ற கருத்தையெல்லாம் திமுக தரப்பு கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுக மற்றும் அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுத்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றுவதாக திரைமறையில் நடைபெற்ற கூறப்படுகிறது. அதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகாவோட ஆதரவு தேவைப்படுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்ததால் இவர்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த கருத்தை ஸ்டாலின் தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மாநில செயற்குழு கூட்டம், நிர்வாக குழு கூட்டம், மாநில குழு கூட்டம் என 3 கூட்டங்கள் நடைபெறுவது. சிபிஎம்மில் 2 கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில குழு கூட்டம் மட்டும் நடைபெறுகிறது. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மாநில குழு கூட்டம் அந்தந்த கட்சியின் சார்பில் தனித்தனியாக நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சென்னை சீனர்ல மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் 10 மணி அளவில் காலையில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேரும், சிறப்பழைப்பாளர் ஒரு 2 பேரும், மொத்தம் 17 பேர் பங்கேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாநில குழு கூட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட பங்கேற்கிறார்கள். செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதனை அடிப்படையில் நிர்வாக குழு கூட்டம், மாநில குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து அதில் 1/3 எந்த அளவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதோ அந்த முடிவை தான் இறுதி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் இந்த சந்திப்பின் இந்த முதலமைச்சரை, அதாவது திமுக தலைவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர்கள் சந்திப்பதற்கு முன்பாக ஒரு நிலைப்பாடு என்ன இருந்தால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்த இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது என்றும், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் பங்கேற்பதற்கு மந்திரி சபையில் பங்கேற்பதாகவும், சிபிஎம் மட்டும் பங்கேற்காமல் வெளியிருந்து ஆதரவு கொடுப்பதாகவும் ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தார்கள். தற்போது திமுக தலைவர் சந்தித்த பிறகு அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிறதா இல்லையா? கட்சி ஏற்கனவே தொடர்ந்து கடந்த காலங்களில் 10 ஆண்டுக்கு மேலாக திமுகவோடு தொடர்ந்து பயணித்த நிலையில் அவருடைய பேச்சை கேட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுக்காமல் இருப்பார்களா என்பதெல்லாம் இந்த செயற்குழு கூட்டம் முடிவுக்கு தான் தெரிய வரும். திவ்யா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருவேளை தாவேகாவிற்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா திமுக என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றும்? அவர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? தற்போதைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள் எடுக்கக்கூடிய இந்த முடிவை ஒட்டிதான் அதிமுக திமுக அந்த பேச்சுவார்த்தை, அதாவது தொடர்ந்து அவர்களோட ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுக்கான முன்னோட்டமான சூழல் தொடருமா இல்லையா என்பதை இவர்கள் இருக்கக்கூடிய முடிவை தெரிந்துவிடும். ஏன்னா தாவேகாவை இவர்கள் ஆதரித்து விட்டால் திமுகவும் அதிமுகவும் சேருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். தனிப்பெருமான அவங்களுக்கு அதிமுக திமுக கூட்டணிக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் போய்விடும். கண்டிப்பாக இவருடைய 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் திமுக அதிமுக இணைந்து
பயணிக்க முடியும் அது ஒரு சூழல் இருக்கிறது. எனவே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் அதை பற்றி தான் வந்து திமுக, அதிமுக ஆட்சி அமைப்பான சாத்தியக்கூறுகள் வந்து எடுபடும். இல்லை என்றால் வந்து தாவேக ஆதரித்து விட்டால் வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து 118 எண்ணிக்கையில் வந்து தமிழகத்தில் வந்து முதலமைச்சராக பொறுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி முருகேசன்.